சொல்ல வேண்டுமானால் அல்லாஹுவால் ஏவப்பட்ட கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளுடைய காரியங்களில் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற எத்தனையோ வணக்க வழிபாடுகள், இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்கிற காரியங்களில் ஆண்களும் பெண்களும் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த சத்திய அறிவிப்பு உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். ரமலானுடைய மாதத்தில் பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிற நாமெல்லாம் ரமலான் முடிந்தால் மீதமுள்ள 11 மாதங்களும் எப்படி நடக்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது இந்த முன்னறிவிப்பினுடைய யதார்த்தம் நமக்கு விளங்கும். ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிரப்புகிற இஸ்லாமிய தாய்மார்களும் பெரியோர்களும் சகோதர சகோதரிகளும் ஜுமானுடைய நாள் அல்லாமல் ஐங்கால தொழுகையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நினைத்து பார்த்தால் தெரியும் அந்த கியாம நாளுடைய அறிகுறி. ஐங்கால தொழுகை, திக்ருகள், ஸலவாத்துகள், தர்மங்கள், திருக்குர்ஆனோடு வைக்கிற தொடர்புகள், இவைகளை எல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் நாம் செய்கிற வணக்க வழிபாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எல்லாம் நமக்காக வேண்டி படைத்தானாம். நம்மை எதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்தான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது எனக்கு இபாதத்து செய்ய என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இபாதத்து செய்வதற்காக வேண்டியே படைக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ்வுடைய பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டு அவனுடைய அருள் கொடைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு நன்றி கடன் செலுத்தாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இபாதத்துகள் மக்கள் மத்தியிலே இருந்து எடுபட்டு போய்விடும். இபாதத்துகள் செய்கிற காரியத்தில் மக்கள் பொடும்போக்காக இருப்பார்கள், ஆர்வங்கள் இருக்காது. இபாதத்துகளை விட்டு மக்கள் தூரமாகி விடுவார்கள். இபாதத்துகளை செய்தாலும் அந்த இபாதத்தில் ஒரு உயிரோட்டம் இருக்காது. இபாதத்துகளை செய்தாலும் அந்த இபாதத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக